2024-25 மத்திய பட்ஜெட் சிறப்பு அம்சங்கள். மொபைல் போன் சார்ஜர்களின் விலை குறைகிறதா? தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இறக்குமதி வரி குறைவா? சாலையோர உணவு மையங்களை உருவாக்க புதிய திட்டமா? 1 கோடி வீடுகளுக்கு சோலார், நடுத்தர மக்களுக்கு சிறப்பு திட்டங்கள் என்ன? கல்வி வேலை வாய்ப்புக்கு என்ன முக்கியத்துவம்? 20 லட்சம் வரை மத்திய அரசு சிறு கடன் வழங்குமா? மத்திய பட்ஜெட் அறிக்கையில் பணவீக்கம் கட்டுக்குள் உள்ளது. மத்திய பட்ஜெட் பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், ஏழைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் 4 இலக்குகளுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் 4 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும். வேளாண் துறைக்கு 1.5 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயிகளாக ஈடுபடுத்துவதற்கு திட்டம். வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்க கவனம் செலுத்தப்படும். கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிக்க திட்டம். மாணாக்கர்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்பு பயில 10 லட்சம் கல்வி கடன். EPFOவில் பதிவு செய்யப்பட்டு 15,000 முதல் 1 லட்சம் வரை பெறும் இளைஞர்களுக்கு 1 மாத சம்பளம் வழங்கப்படும். இத்திட்டம் மூலம் 30 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவர். ஆந்திர மாநில வளர்ச்சிக்காக 15,000 கோடி சிறப்பு நிதி. பீகார் மாநிலத்தில் 26,000 கோடி செலவில் 4 புதிய எக்ஸ்பிரஸ்வே சாலைகள். மருத்துவ உட்கட்டமைப்பு. தொழில்துறையுடன் இணைந்து பெண்களுக்கு தங்கும் விடுதிகள். பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. முத்ரா கடன் வரம்பு 20 லட்சமாக அதிகரிக்கப்படுகிறது. நகரங்கள், கிராமப்புறங்களில் மேலும் 3 கோடி வீடுகள். ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு 2,66,000 கோடி நிதி ஒதுக்கீடு. தொழிலாளர்களுக்கான தங்கும் இடவசதி. நாடு முழுவதும் 20 தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும். 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட 14 பெருநகரங்களில் பொது போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சி திட்டம். அடுத்த 5 ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நகரங்களில் அரசு சார்பில் 100 சாலையோர உணவு மையங்கள் உருவாக்கப்படும். நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 10 கோடியில் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி நகர்ப்புற ஏழை மக்கள் பயனடைவர். புற்றுநோய் சிகிச்சைக்கான 3 மருந்துகளுக்கு முற்றிலும் சுங்க வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. வரி சலுகைகளால் மொபைல் போன்கள், மொபைல் உதிரி பாகங்கள், சார்ஜர்களின் விலை குறையும். தங்கம், வெள்ளிக்கு இறக்குமதி வரி 15%இலிருந்து 6% குறைப்பு. பிளாட்டினத்துக்கான இறக்குமதி வரி 12%இலிருந்து 6.4% குறைப்பு. இந்த திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுகின்றன.